இன்னைக்கு நம்ம நேந்திர பழ பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. 4 நேந்திர பழங்க. இது போல கொஞ்சம் கனிஞ்ச பழமா நம்ம எடுத்துக்கலாம். அப்பதான் பாயசம் நல்ல மணமாவும் டேஸ்டாவும் இருக்கும். அதுக்கு தேவையான ப்ரௌன் சுகர், ஒரு தேங்காவை நான் நல்லா துருவி எடுத்திருக்கேங்க. ஒரு தேங்காய் நல்லா கீண்டி இது போல சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. தேவையான முந்திரி திராட்சை, அரை கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசிங்க, அதோட ஒரு 5 ஏலக்காவை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்ப நம்ம நேந்திர பழத்தை வேக வச்சு எடுத்துட்டு வந்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் இட்லி பாத்திரத்தோடைய அடித்தட்டை வச்சு இது போல கொஞ்சம் ஈர துணியா எடுத்து மேல போட்டுக்கலாங்க. நம்ம நேந்திர பழத்தை 2 சைடும் இது போல கட் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம தட்டு மேல இப்படி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பரா வந்துருச்சுங்க. இப்ப இந்த பழத்தோடைய தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க. நம்ம வேக வச்சு எடுத்து இந்த தோல் உரிக்கக்குள்ள ரொம்ப சிரமமா இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம எடுத்த உடனே அப்படியே வந்துடும். ஏன்னா பழம்லாம் நல்லா வெந்திருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா வருங்க. இப்ப நம்ம வேக வச்ச இந்த பழத்தை இது போல துண்டு போட்டுடலாம். இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா ஊட்டி எடுத்துட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸா ஊட்டி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திட்டேங்க. இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப நம்ம மிக்ஸி ஜார்ல இந்த தேங்காய் ஃபுல்லா சேர்த்துடலாங்க. ஊற வச்சிருக்க அரிசியும் ஏலக்காயும் ஒரு 2 முறை 3 முறை கழிஞ்சி எடுத்து இதுவும் தேங்காவோட நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா நைஸா ஊட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம நைஸா ஊட்டி எடுத்துட்டு வந்துக்கணுங்க. கொஞ்சம் கூட கொரகொரன்னு இருக்கக்கூடாது, நைஸா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வரட்டுங்க. கோல்டன் ப்ரௌன்ல வந்தாதான் முந்திரியும் நல்லா இருக்கும். வறுபட்டு எடுத்து வச்சிடலாங்க. திராட்சையும் நல்லா உருண்டு வந்துருச்சு. முந்திரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை இதோட சேர்த்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வறுத்து எடுத்துட்டு வரலாம். தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம இதே பிளேட்டுக்கே நம்ம மாத்திரலாம். நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்தியாச்சுங்க. இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அதே கடாயில இன்னும் ஒரு 3 ஸ்பூனு நெய் ஊத்திக்கலாங்க. நம்ம நல்லா ஓட்டி வச்சிருக்க நேந்திர பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். நெய்ல போட்டு நல்லா வணக்க இது போல நல்லா திரண்டு வருங்க. நம்ம இட்லி பாத்திரத்திலேயே வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு இது வரையும் திரண்டு வந்துச்சுன்னா போதும். இது போல நல்லா திரண்டு வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காவை இதோட சேர்த்துக்கலாங்க.
இப்போ தேவையான தண்ணி நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நல்லா கொஞ்சம் கொதி வரட்டுங்க. கைவிடாம கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா இதை அடிபிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதோட ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். பழமே நல்லா இனிப்பா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு சர்க்கரை தேவைப்படாது. நீங்க கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுகர் பத்தலைன்னா இங்க கூட கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். இது நாட்டு சர்க்கரை சேர்த்த உடனே இந்த பழம் வாசம், தேங்காய், சர்க்கரை வாசம் எல்லாம் சேர்ந்து வரக்குள்ள நல்லா கம்மன்னு வீடே ஒரு நல்ல மணத்தோட இருக்குங்க. மனம் மட்டும் இல்லைங்க, டேஸ்டும் அது போலதான் இருக்கும். நம்ம பாயசமும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. கொதி கூட வர ஆரம்பிக்குது. இப்போ இதோட நம்ம ஒரு 200 ml அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். நான் காய வச்சு ஆற வச்ச பால் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். பாயசத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த பாயசம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. நம்ம எப்பயும் போல பாயசம் வைக்காம இது போல வித்தியாச முறையில வைக்கக்குள்ள வீட்டுல எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களைய அடுத்த வீடியோல பார்க்குறேன்.